அன்னைக்கு ஒரு நாள் ஷாப்பிங் போயிட்டு வர வழியில தான் இந்த ரிலாக்ஸிங் நெட் ஊஞ்சல் வாங்கியிருந்தேன். சின்ன வயசுல இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நான் இன்னைக்கு தான் வாங்கியிருக்கேன். ஆனால் வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். அப்போ தான் நான் பார்க்குறேன் வீட்டில் எங்கே கட்டுறேனே ஐடியா இல்லை. அப்போ தான் தோணுச்சு என்னடா மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்த மாதிரி வீட்டில் எங்கே கட்டுறதுன்னு இடம் இல்லாமலே நம்ம வாங்கிட்டோமே. ஆனாலும் இதை விடக்கூடாதுன்னு சொல்லி துணி காய் போட்டிருந்த அந்த துணியெல்லாம் அவுத்து சைராவுக்கு வந்து தொட்டி கட்டிருந்த அந்த இடத்துலையும் கட்டி ஜன்னல்லையும் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். கட்டி முடிச்சுட்டு சைராவும் நானும் ஓகே இதில் என்னையாவது படுத்து சூப்பராக வைப் பண்ணலாம்னு நினச்சிட்டு ஒரு பெட்ஷீட்லாம் விரிச்சிட்டு நான் மேலே ஏறி மொத்த கட்டிருந்து ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஐயோ இது என்னடா கொடுமை, ஆனாலும் விடக்கூடாதுன்னு சொல்லி பொறுமை இழக்காதடா சுபினேன்னு சொல்லி கயிறை மறுபடியும் மேலே கொஞ்சம் ஏற்றி கட்டினேன். ஏற்றி கட்டின பிறகு பார்த்தீங்கன்னா நானும் சைராவும் உள்ளே இருந்து அந்த வைப் பண்ணோம். செம்ம அழகாக இருந்துச்சு. அப்படியே ஒரு சாங்கை போட்டுவிட்டு அப்படியே சூப்பரா சில் பண்ணிட்டு இருந்தோம். மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது கண்ணை இழந்த வந்து தேக சுக